இப்போவே அண்ணன் சீமான் மாதிரி கட்சித் தலைவர்கள் இப்போவே வந்து சந்தேகங்கள் போகிறாங்க. விஜய் தான் காரணம், விஜய் தான் முக்கிய காரணம் இந்த இதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இந்த 41 பேர் அந்த ஊரில் போய் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது, இப்போ இங்கே கூப்பிட்டு பார்த்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். விஜய் வந்து அவங்க உள்ளே வந்து பேசி அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து ஒருத்தங்க எழுதிருந்து பார்த்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது, அற்பத்தனமானது. பட் ஆனால் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து கரூர் போயிருந்தார். இந்த 41 குடும்பங்கிறது 41 இண்டிவிஜுவல் ஹவுசஸ். மீடியா என்ன பண்ணும், திருச்சி ஏர்போர்ட்டில் 100 மீடியா ரெடியாக இருக்கும், அங்கே ஒரு 50 மீடியா ரெடியாக இருக்கும், ஒரு 150 சோஷியல் மீடியா ரெடியாக இருக்கும். கேமராவை எங்கெங்கே வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வைப்பாங்க. விஜய் போய் அழுதாருன்னா அந்த அழுகருக்கு மீட்டர் சொல்லுவாங்க. விஜய் இத்தனை நிமிஷம் அழுதுருக்க வேண்டும், விஜய் 10 நிமிஷம் அழுதுருக்கணும். ஆனால் வந்து விஜய் வந்து 8 நிமிஷம் தான் அழுதாரு. விஜய் அழுகிறப்ப கண்ணீர் வந்து இவ்வளோ எம்எல் தான் வந்துச்சு, வரல. அதாவது அந்த உணர்ச்சியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தெராசாக இருக்கும். அது கிடைக்கலைங்கிற கடுப்பில் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிற கூட்டமும் மீடியாவுக்கு இப்போ என்ன கோவம் அப்படின்னா, உள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் பார்த்தேன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் படிக்கணும். இந்த ட்விஸ்ட் பண்ணிக்க எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இந்த கோவம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது.